தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி. நீர் எங்களோடு சிலுவையின் வார்த்தைகளினாலே எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். 2025 ஆண்டுகள் எல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக பேசின வார்த்தைகள் இன்றைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, மனம் திரும்புகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். இந்த வார்த்தை 4வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். மார்க்குவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். It's a profound scripture that talks about the love of the Father, the Yahweh. இயேசு, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய துன்பம் பல வழிகளில் இருந்தது. எல்லாவற்றையும் நமக்கு சொல்ல நேரமில்லை. அவர் நாம் பார்க்குறோம், அந்த தோட்டத்தில் அவர் என்ன செய்கிறார்? கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் ஹையஸ்ட் பாயிண்டில் வேர்வை ரத்தமாக வருதுங்க. யூஸ்வலாக நீங்கள் அந்த மாதிரி உங்கள் லைஃப் டைமில் பார்க்க முடியாது. அப்பா பட்ட பாடுகளும் அவ்வளோ பெருசு. எதுக்கு தெரியுமா? ஏன் அது அப்போலேருந்தே அவருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் சிலுவையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கில் 8ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிப்பார். சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்ன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் கற்றுக் கொடுப்பார். 10ஆம் அதிகாரத்தில் திருப்பியும் கற்றுக் கொடுப்பார். எத்தனை தடவை கற்றுக் கொடுத்தாலும் அவங்களுக்கு உணர்வு இல்லாமல் நான் வலது பக்கத்தில் இருக்கலாமா இடது பக்கத்தில் இருக்கலாமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது நெருங்கி வர 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 அப்பாவுக்கு பார்த்தா ஒரே ஒரு வேதனை. அப்படி எதுக்காக அவர் பயந்தாரா? இல்லையே. அவர் அப்படி பயப்படுற ஆளே இல்லையே. அவராதான சிலுவையை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போனா ரத்தம், அதாவது அவர் மனிதனாய் வந்ததே ஒரு கோர கொடுமையான காரியம். தெய்வம் மனிதனாய் மாறுகிறது. அதுவே எவ்வளவோ, அதாவது தெய்வத்தை நீங்கள் போய் மோட்சத்துக்கு வந்து பார்த்தேப்பா, நீங்களாப்பா இப்படி வந்தீங்க பூமிக்கு, என்ன கொடுமைப்பா, நாங்கள் என்னமோ ஒரு இயேசுன்னு யோசித்துக்கிட்டு எப்படியோ விசுவாசித்து வந்துட்டேமாப்பா, நீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீங்க பரலோகத்தில் அவரை போய் பார்க்கும்போது. நீங்களாப்பா, ஐயோ எனக்காக வந்தீங்க, சாரிப்பா நான் இவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு இன்னுமே நிறைய பேருக்கு புரியல. அதுதான் உண்மை. இங்கே என்ன நடக்குது என்றால் பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. அப்பா பாவத்தை, உலகத்தின் பாவத்தை உன் மேலே வைக்க போகிறேன் அப்படின்ட்டாரு. சரிப்பா, அதெல்லாம் ஓகே தான், வைக்க போகிறீங்க, நான் அதுக்காக பாடுபட போகிறேன், ரைட்டு. அப்புறம் பாவத்தை, உலகத்தின் பாவத்தை என் மேலே வைக்க போகிறேன் நீங்களே, அப்போ நீங்கள் எங்கே போவீங்கன்னு கேட்டார் பிதாட்ட. என்னடா இது கேள்வி? இந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக நடந்திருக்கும் பிரியமானவர்களே. என்னம்மா நீ பேசுகிற? பாவத்தை உன் மேலே வச்ச பின்னாடி நான் உனக்குள்ளே இருக்க முடியுமா? அதாவது அது எப்போ இந்த பிகினிங் இருக்குங்க. 10 லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அவர் நட்சத்திரங்களையும் பூமியையும் படைச்சி தான் நம்ம அந்த 6000 வருஷ கணக்கெலாம் சொல்கிறோம். ஆதி முதற்கொண்டு பிதாவினுடைய மடியிலே தவழ்ந்து கொண்டிருந்தவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். அப்படி தானே இருக்குது நமக்கு விசுவாச பிரமாணத்தில். அப்படிப்பட்டவர்கிட்ட அவருக்கு ஒன்று மட்டும் தெரியாது. என்ன தெரியாது? பிதாவை பிரிஞ்சு இருக்கிறது
அதாவது நம்முடைய தேவன் திருத்துவ கடவுள், ஒரே தேவன். நீங்கள் வந்து 3 கடவுள்னு சொல்லிடாதீங்க எங்கேயாவது போய். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவங்க எப்பவுமே ஒன்றா தாங்க இருப்பாங்க. ஒரே தெய்வம் தான், ஆனால் 3 வழிகளில் செயல்படுகிறார்கள். இது நம்மளால் ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத ஒன்று, விட்டுருங்க. ஆனால் பாவத்தை, மனுஷனுடைய பாவத்தை அவர் மேலே வச்ச உடனே அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ, உங்ககிட்ட இனிமேல் நான் இருக்க முடியாதப்பா, நான் வெளியே தான் வந்துடுவேங்கிறாரு. என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? இது என்ன? அதை தாங்க முடியாமல் தான் இரத்தத்தின் வேர்வையாய் வெளிவந்தது. சிலுவையில் இங்கே கதறாரு, என் தேவனே, என் தேவனே, அதெல்லாம் சொல்லிட்டாரு எல்லாமே. இருந்தாலும் அது அப்போ தியரி, நான் உன்னை விட்டு போயிடுவேன், அது தியரி. இப்போ ப்ராக்டிக்கல். போயிட்டாரு. என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை நிறைய பேர் அதை கேவலமாலாம் பேசுவாங்க. இயேசு பாரியா, மனுஷகுமாரனா, தெய்வமா, எப்படியா தெய்வத்தை பார்த்து இப்படி கதறாருன்னா அவர் மனுஷனா தானே இருக்க முடியும்? அவர் 100% மனுஷனாகவும் இருந்தார், 100% தெய்வமாகவும் இருந்தார். ஆனால் இந்த கடைசி மூமெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் தெய்வத்திலிருந்து மனுஷனாவே மாறிடுறாருங்க. ஏன்னா அவர், அதாவது குமாரன் வார்த்தை என்ற தெய்வத்தன்மை உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, பிதாவும் குமாரனும் டிட்டாச் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ் ஹிஸ்டரி, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஃபார் த லாஸ்ட் டைம். முதல் தடவையாக தான், கடைசி தடவையாக தான். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், நீடிய இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். சங்கீதத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. என்ன செய்கிறாரு? பெரிய பயங்கரமான ஆள்கையா மனுகுலம், நீங்களும் நானும். பிதாவையும் குமாரனும் பிரித்த கபோதிகள் நாம். அல்லேலூயா. குமாரனையும் பிதாவையும் பிரித்த கபோதிகள். We are responsible for that. இயேசுவால் அதை தாங்க முடியவில்லை. நீங்களும் நானும் யோசிப்பேன், நம்ம கவலைக்கும் ஏசப்பா கவலைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போமே. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை, எனக்கு வேலை வரல, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது. நம்ம எல்லாமே இப்படி தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பாவுக்கும் சிலுவை மரண நிர்வாண அடி எல்லாமே இருந்துச்சு, அவர் அதுக்கெல்லாம் கவலையே படல. அவர் எது கவலைப்பட்டார்? என் தகப்பனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதே. கதறாருங்க ஆவியானவர். இப்போ எல்லாரும் எந்திரிச்சு நேரம் நில்லுங்க, உட்காருங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். என் மகனே, என் மகளே, என்னோடு உள்ள தொடர்பு உனக்கு குறையும் பொழுது உனக்கு அது வலிக்கிறதா என்று கேட்கிறார். நம்ம பிரச்சனை எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ். என் பிரச்சனை எனக்கு தீர்ந்தா போதுங்க, நீங்க என்னங்க போட்டு பெரிய என்னமோ. நான் அப்பாவுடைய பிரச்சனத்தை ஃபீல் பண்ணி ஒரு வாரம் ஆச்சுங்க அப்படின்னு நீங்கள் துடிக்கிறீங்களா? நான் நல்லா அழுது ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் நல்லா ஜெபம் பண்ணேன். இப்போ பிள்ளைகள், புருஷன், இப்படி எப்பா எனக்கு இது என்ன வாழ்க்கைன்னே தெரியல, இதுக்கெல்லாம் எப்போன்னா கல்யாணம் முட்டி போதோ தெரியல, நான் நல்லா ஜெபிக்கணும். So you cannot do it, but do you have a desire for that? எங்கேயாவது நான் தனியாக போய் உட்காந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் அப்பாவோடு தனித்து, எப்பண்டா வீட்டில் எல்லாரும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய், நான் உங்களுக்கும் அந்த தனி டைமில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சமையலை முடிச்சிடலாம், ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார், நீங்கள் வீட்டில் தனியாக. அது வேலை பார்க்குற பெண்கள் தான் ரொம்ப பரிதாபப்பட்டவர்கள் என்னை பொறுத்தவரையில். அவங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடையாதுங்க, தூங்குகிற டைமை தவிர்த்து. Amen. But I tell you, find time. There is no other way out. Amen. Amen. பொருளாதாரத்தை நீங்கள் பிடிக்கலாம், ஆனால் பொருளாதாரம் உங்களை பிடித்து விடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். எனக்கு அருமையான தெய்வஜனமே, துடிக்கிறார் அப்பா. ஸோ இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். உலகத்திலே பிரியமானவர்களே, இப்போ இந்த ட்ராமாவை நடத்துறது யார்? இந்த ரியல் ஸ்டோரியை நடத்துறது யார்? பிதாவானவர் தான் போக சொல்கிறார். நான் என் சுயமாய் வரவில்லை, தேவனாகிய கர்த்தர் என் பிதா என்னை அனுப்பினார் தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ யோசித்து பாருங்களேன், நான் சொல்லுவேன்
உலகத்திலேயே தலை சிறந்த அன்பு பிதாவினுடைய அன்பு. ஹல்லேலூயா. தான் குமாரனை நிர்வாணமாக்கி அவரோடு உள்ள தொடர்பை கூட துண்டிச்சிருக்கிறதுக்கு தயாராகிட்டார். அவரை நிர்வாணமாக்க தயாராகிட்டார். அணு அணுவாக அடிக்க தயாராகிட்டார். அவரை விட்டு விலகி. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒரு ஆனந்தும் ஒரு சிசுலும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யம் வரணுங்கிறதுக்காக தன் குமாரனையே அவர் இழக்க சித்தமானாரே. ஹியூமன் டேர்ம்ஸில் இதெல்லாம் ஈஸியான காரியங்க. இன் டிவைன் டேர்ம்ஸ் திஸ் ஆர் ஆல் இம்பாசிபிள் டாஸ்க். என் மகன் என்கிட்ட வரணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துங்க. ஒரு கட்டத்தில் தன் குமாரனையும் விட என்னை அதிகமாய் தேவன் நேசித்தது உண்மை. அந்த பர்டிகுலர் மூமெண்ட் பிதாவினுடைய அன்புக்கு முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்துங்கள். அடுத்தபடியாக குமாரனுடைய கீழ்ப்படிதலின் அன்புக்கு முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்துங்கள். பரிசுத்த ஆவியான நம்ம அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியும் பொறுமையாக உள்ளே இருக்கிறாரே, அவருக்கு முகங்குப்புற விழுந்து நாம் நன்றி செலுத்த கடவோம். அப்போ இதில் கேட்டதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்கனாலும், நான் எதுக்கெல்லாமோ கவலைப்படுறேனே, எங்கள் அப்பாவோடு நான் சரியாக பைபிள் வாசிக்கலே, தியானிக்கலே, ஜெபிக்கலே என்பதற்காக நான் என்றென்றைக்கும் கவலைப்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆமேன், நாம் இந்த வேளையிலே இந்த காரியத்தை ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சிலுவையில் பேசின இந்த 4வது வார்த்தை எங்கள் இருதயத்தை பிளக்கிறது. ஆண்டவரே, ஒரு கட்டத்தில் யூனிவர்ஸை விட, தூதர்கள் எல்லாம், கோடி தூதர்களை விட, பிசாசுகள் எல்லாம் அது ஒரு பக்கம், என் தன் குமாரனையும் விட என்னை நீங்கள் அதிகமாக நேசிச்சிருக்கீங்கப்பா. இந்த கேவலம் உண்மையே எங்களுக்கு வேண்டாம், நீர் கொடுக்கறது ஆசீர்வாதமும் நன்மையும் தான் வேணும்னு வாழ்கிற எங்களுக்கா நீங்கள் இவ்வளவு செஞ்சீங்க. எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பிரியமா அன்பு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.